Praise the Lord. Hallelujah. God is good. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you're most welcome to the covenant of the day. God is good. கர்த்தர் நல்லவர். And today is 20th March 2026 Friday, வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை வந்துவிட்டது. இன்னும் 2 வெள்ளிக்கிழமை இருக்கிறது. பிறகு பெரிய வெள்ளிக்கிழமை வந்துவிடும், குட் ஃப்ரைடே. ஆண்டவருடைய சிலுவையின் மரணத்தை தியானிக்கின்ற ஒரு நாள். இந்த புனிதமான இந்த நாட்களிலே, தபச காலங்களிலே கர்த்தருக்கு மகிமையாக இருங்க. ஆண்டவர் வார்த்தையை தியானிங்க. உண்மைகளை அறிந்து இன்னும் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ கர்த்தர் உதவி செய்வார். இன்றைக்கான வசனம் பார்த்தீங்கன்னா அது மார்க் 14:68, மார்க் 14:68. நேத்தோட தொடர்ச்சி தான். பேதுருவை பார்த்து சொல்லுகிறார்கள், நீ அவரோடு இயேசுவோடு இந்த ஆள் தானே, நீ நசரேத்து இயேசுவோடு இந்த ஆள் தானே என்ன சொன்ன உடனே அதற்கு அவர் பதில் சொல்லுகிறது தான் இன்றைக்கு நான் பார்க்க போகிறோம். What is was replying to the lady, to point out that you are with Jesus. சரிங்களா? But he denied it, saying, I neither know nor understand what you are saying. And he went out on the porch and a rooster crowed. அதற்கு அவன், நான் அறியேன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்றார். மறுதளித்து வெளியே வாசலில் மண்டபத்துக்கும் போனான். அப்பொழுது சேவல் கூவிற்று. அவருடைய பதிலை பாருங்க, பேதுருடைய பதில். அவர் அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கிறாங்க. ஏசாமிக்கு செம்ம அடி விழுது. அடி வாங்கி கொண்டு தான் இருக்கிறார். விசாரணையிலும் அடி, குத்து, அறையெல்லாம் விழுகிறது. இதை பார்த்து கொண்டிருந்த பேதுருவை அடையாளம் கண்டு கேட்கும்போது அவர் சொல்றாரு, நீ சொல்றது என்ன எனக்கு புரியலையே. அப்ப எப்படி பயந்திருக்கிறார் பாருங்களேன். அவருடைய பயம் அவருடைய உள்ளத்தை அவை கவ்வி கொண்டது. தான் என்ன பேசுகிறோம் என்பது கூட அவருக்கு அறியாமல் சொல்லுகிறாரு, உணராமல் சொல்லுகிறாரு. தெரியாது என்று மறுதளித்து வெளியே வாசல் மண்டபத்திலே போனான். அப்பொழுது சேவல் கூவிற்று. ஆனால் ஆண்டவர் சொன்னார், அன்றைக்கு ராத்திரியில சொன்னாரு, சாயந்தரத்துல, இன்னைக்கு சேவல் கூறுறதுக்கு முன்ன நீ என்னை மறுதளிப்பாய் என்று சொன்னாரு. இப்ப முதல் தடவை மறுதளிக்கான சேவல் கூறுகிறது. அப்பவே அவனுக்கு உள்ளத்தில் ஒரு மணி அடித்திருக்கும். ஏசாமி சொன்னதே அவனுக்கு விளங்குதோ இல்லையோ, ஆனா நிச்சயமாக அந்த உணர்வு லேசா வந்திருக்கும். ஏசாமி சொன்னாரே, என்னை மறுதளிப்பண்ணு, நான் மறுதளிக்க மாட்டேன், நான் சொன்னனே. அருமையானவர்களே, சில சமயம் ஆண்டவர் செய்த நன்மைகளை நாம் மறந்து போய்விடுவோம். சில சமயம் நாம் எடுக்கிற புறத்தனையை கூட மறந்து போயிடுவோம். ஆண்டவரோட ஒரு புறத்தனை செஞ்சு காரியம் செய்வோம். அந்த புறத்தனை நீ கேட்கிற அந்த அந்த விண்ணப்பம் ஆண்டவர் பதில் கொடுத்துட்டாரு அல்லது நடந்துருச்சுன்னா அதை மறந்து விடுவாங்க. அதுக்கு நன்றி செலுத்தணும், அதற்கு நான் என்ன செய்கிறேன்னு சொன்னனோ அதையும் செய்ய மறந்து விடுவார்கள். நிறைய பேர் இருக்காங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசமா இருக்கிறது பெரிய முக்கியமான ஒரு காரியம். பயம், இந்த இடத்திலே பயம், அச்சம். ஆண்டவர் பேசின காரியம், ஆண்டவர் செய்த அற்புதமான காரியம், ஆண்டவர் வாழ்க்கையிலே இடப்பட்ட எல்லாம் இருளாகிவிட்டது. இந்த பயமானது பொல்லாதது என்று வேதம் சொல்லுகிறது. பயமானது வேதனை உள்ளது. பயம் வேதனை உள்ளது. இந்த பயம் என்ன செய்துவிடும், நம்ம கிட்ட இருக்க எல்லாவற்றையும் எடுத்து போட்டு விடும். நம்பிக்கை, விசுவாசம், கர்த்தர் செய்த நன்மைகள், காரியங்கள் எல்லாம் ஓடி போய்விடும். அஞ்சா பறந்து போயிடும். சத்தியம் பண்ண ஆரம்பிச்சான் பேதுரு. இன்றைக்கு இந்த கடைசி நாட்களில் இந்த நிலைமை உங்களுக்கும் வரலாம், நம்ம எல்லாருக்கும் வரலாம். சாத்தான் அப்படிப்பட்ட சூழ்நிலையை நம்ம உருவாக்குவான். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாம் சிதறாமல், தயங்காமல், பயப்படாமல், பின்வாங்காமல், மறுதளிக்காமல் இருக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். சிலுவையை தியானிங்க. அவருடைய பலம், அவர் கிருபை உங்களோடு இருக்கும். இன்றைக்கும் இயேசுவின் நாமத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீ செய்த எல்லா நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த புதிய நாளிலே ஆண்டவரே, உம்முடைய கிருபை தங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு தபசு கால வெள்ளிக்கிழமை ஆராதனை, எங்கெல்லாம் நாமத்திலே ஆராதனைகள் நடக்கிறது அங்கெல்லாம் உடைய நாமம் மகிமைப்படட்டும். ஒரு விடுதலை, ஒரு அற்புதம் இயேசுவின் நாமத்தில் நடப்பதாக உம்மை நோக்கி பார்க்கிறவர்கள் இந்த நாளில் விசேஷமாக ஆசீர்வதியுங்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம்
உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். என் பிரதர் சிஸ்டர், சகோதரனே சகோதரியே, உங்களுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்திருக்கிறதா? வந்தால் எப்படி ஒரு ரியாக்ட் பண்ணுவீங்க? யோசிச்சு பாருங்க. டேக் கேர். காட் பிளஸ்.